வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய அடுத்த வீடு, அத்தியாயம் 8. முதலாக காரிக்குளம் கிராமத்திற்கு தான் வந்த பொழுது மிகவும் பிசுகானதாக தான் இருக்க வேண்டும் என்று பெரிய நாயகி பெரிதும் நம்பினாள். ஏனெனில் சமீப காலத்தில் அவளது நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டிருந்தது. கிராமத்தில் இருந்த அவளது சொந்த வீடு பல வருஷங்கள் கவனிக்கப்படாது பூட்டி கிடந்ததில் ஒரு பெரும் மழையை தாங்காது இடிந்து விழுந்து விட்டிருந்தது. மீண்டும் சுவர்களை எழுப்பி கூரை வேய அவளிடம் பணம் ஏதும் இருக்கவில்லை. வருஷங்கள் பல ஓடி சென்றும் சதாசிவத்திற்கு அவள் கடன் கொடுத்திருந்த தொகையிலிருந்து ஒரு செப்பு தம்படி கூட திருப்ப அவள் காணவில்லை. காரிக்குளத்திலே அவள் நிரந்தரமாக தங்கிவிடக்கூடும் என்பதை ஊகித்து கொண்ட அவளது பங்காளிகள் வழக்கமாக வருஷந்தோறும் அவளுக்கு அளித்து வந்த ஜீவனாம்ச பணத்தை ஒழுங்காக கொடுத்து வராது இழுக்கு செய்து சாக்கு போக்குகள் கூறிக்கொண்டிருந்தனர். தன் கிராமத்திற்கு ஒரு முறை நேரில் சென்று தன் சொந்த விவகாரங்களை ஒழுங்குபடுத்திவிட்டு வரலாம் என்றாலோ அவளால் முடியவில்லை. பல வருஷங்கள் நெருங்கி பழகியிருந்ததில் சதாசிவத்தின் குணம் பெரிய நாயகிக்கு நன்கு தெரிந்திருந்தது. வீட்டை விட்டு ஒரு அடி எடுத்து வைத்தாலும் பிறகு மறுபடியும் திரும்ப அங்கே வந்து தங்க அவன் அனுமதிக்கவே மாட்டான். அயோத்தியத்தின் தளர்வினால் அவளுக்கு இப்போது உடல் வலிமை குறைந்து விட்டிருந்தது. கையில் இருந்த பணத்தை கடனுக்கு கொடுத்துவிட்டு தங்க நிழலின்றி அனாதையாக தள்ளாத காலத்தில் அவள் எங்கே போக முடியும்? ஆகவே சதாசிவத்தின் வீட்டின் மீது தனக்கு இருந்த உரிமையை உடுமைப்பிடியாக பிடித்து கொண்டு அக்குடும்பத்துடன் உழன்று கொண்டிருந்தாள். சதாசிவத்தின் குடும்பத்திலே வந்து தங்கி அவனது ஆதரவை அனுபவித்து கொண்டிருந்த பெரிய நாயகி அதற்கு பிரதியாக தன் உடலை வாட்டி சிறிதும் வஞ்சனையின்றி அவன் குடும்பத்திற்கு உழைத்து கொண்டுதான் இருந்தாள். பங்கஜத்தின் மரணத்திற்கு பிறகு அவளது 3 குழந்தைகளையும் அன்பும் ஆதரவும் காட்டி தாய் போல் பராமரித்து வந்தாள். அவர்கள் அனைவருக்கும் சமைத்து போட்டு வீட்டை நிர்வகித்ததுடன் சதாசிவம் புதிதாக ஆரம்பத்திற்கும் பால் வியாபாரத்திற்கும் தன்னால் முடிந்த சரீர உதவிகளை சளைக்காது செய்து வந்தாள். அன்றாடம் மாட்டுக்கொட்டில்களை பெருக்கி சுத்தமாக்கி கறவை மாடுகளுக்கு வேலை தவறாது தீனி வைத்து கருத்துடன் கவனித்து கொண்டாள். தாயற்ற குழந்தைகளுக்கு தாயாகவும் வீட்டிற்குற்ற வேலைக்காரியாகவும் அவள் தன் உடல் சோர்வையும் பார்க்காது உழைத்து சதாசிவத்திற்கு சிறிது தாயாகவும் வீட்டிற்கு உற்ற வேலைக்காரியாகவும் அவள் தன்னுடல் சோர்வை பாதிக்காத உழைத்தும் சதாசிவத்திற்கு சிறிது கூட நன்றி ஏற்படவே இல்லை. ஏற்கனவே பல வழியில் கஷ்டத்திற்குட்பட்ட தன் குடும்பத்திற்கு அவள் வீணாக வந்து சேர்ந்த ஒரு பெரும் பாரம் என எண்ணி அவளை வெறுத்தான். மேலும் தன் சிறிய தாயாரின் மீது அவனுக்கு வேறு ஒரு காரணம் பற்றி அலாதையானதொரு துவேஷமும் கூடவே இருந்தது. முதலாக கடன் என்ற கை நீட்டி அவளிடம் வாங்கிய தொகையை அவன் திருப்பி கொடுக்க முடியாத போனதன் குற்றம் அவளுடையது என்று கருதினான். விவசாயத்தில் ஏற்பட்ட நஷ்டங்களுக்கும் மனைவியின் மரணத்திற்கும் உடனடியாக ஏற்பட்ட தீராத தரித்திரத்திற்கும் எல்லாவற்றிற்கும் அது ஆதி காரணம் அவளது துரதிருஷ்டம்தான் என்று அவன் உள்ளூர் நம்பியதனால் தன் சிறிய தாயாரை அவன் விஷமாக வெறுத்ததில் வியப்பே இல்லை. சதாசிவம் தன் மீது கொண்டிருந்த அபிப்பிராயத்தை பெரிய நாயகி நன்கு உணர்ந்து கொண்டிருந்தாள். துரதிருஷ்டம் பிடித்தவள் அஷ்டதரித்திரம் என்று புனை பெயர்கள் இட்டு தன்னை குறிப்பாக ஏசும் பொழுது அவளுக்கு ஆத்திரம் பொங்கி கொண்டுதான் வந்தது. என்னை சொல்கிறாயே, நீ தொட்டது எது உருப்பட்டது? கட்டின பொஞ்சாதியை விரைவிலே கரையேற்றிட்ட என்று சுட கேட்க வேண்டும் என்று அவளுக்கு அடிக்கடி ஆவல் ஏற்படுவதுண்டு. சதாசிவத்தின் மூளையில் அறிவு ஒரு பொழுதுமே உதயமாவதில்லை என்ற உண்மையை நன்கு அறிந்து கொண்டிருந்ததனால் அவள் சமீப காலத்தில் அவனுடைய தர்க்கம் செய்வதையே அறவே விட்டிருந்தாள். ஆக மிகவும் அவசியம் இருந்தால் ஒழிய சாதாரணமாக சம்பாஷிப்பதையே அவள் நிறுத்திவிட்டிருந்தாள். வீட்டு செலவிற்கு பணம் தேவை என்றோ குழந்தைகளை போட்டு ஏன் இப்படி அடிக்கிறாய் என்றோ அவனிடம் எதற்கும் வாயை திறப்பதே இல்லை. செல்வ நிலை குறைய குறைய சதாசிவத்திற்கு கருமித்தனம் அதிகரித்து விட்டிருந்தது. பெரிய நாயகன் மௌன விரதம் அவனுக்கு பெரிதும் அனுகூலமாக இருந்தது என்றே சொல்ல வேண்டும். குழந்தைகளுக்காகவும் வீட்டுக்காகவும் ஆகும் செலவை தம்படி கணக்கு பார்த்து மிகவும் சிக்கனமாகவே செலவிடத் தொடங்கினான். சில சமயம் வீட்டிற்கு அவசியமான பொருள்களை கூட சரிவர வாங்கி போடாது தாமதம் செய்து அசட்டையாகவே இருக்கும் தலைப்பட்டான்.
இதன் விளைவாக குழந்தைகளும் பெரிய நாயகியும் வேலைக்கு வயிறார சாப்பிட உணவும் உடுக்க சரியான உடையும் இன்றி தரித்திரத்திலேயே தத்தளித்து கொண்டிருந்தனர். அன்று இரவு சாப்பாட்டிற்கு என்ன செய்வது என்று கவலையில் ஆழ்ந்து போயிருந்தாள். வாரத்திற்கு வீட்டு செலவிற்கு வேண்டிய அரிசி பருப்பு முதலிய சாமான்களை வாங்கி போடாமல் சதாசிவம் வெளியூர் சந்தைக்கு தன் சொந்த காரியமாக சென்றிருந்தான். பானையில் இருந்த மீதி அரிசி முழுவதையும் போட்டு சமைத்து முதல் நாள் இரவு குழந்தைகளும் அவளும் அரை வயிற்றுக்கு சாப்பிட்டு விட்டிருந்தனர். அடுத்த வீட்டு அன்னம்மாளிடம் கால்படி அரிசி கெஞ்சி கடனாக வாங்கி வந்து அன்று காலை பொழுதை எப்படியோ ஓட்டிவிட்டிருந்தாள். அதற்கு மேல் சதாசிவம் ஒருவரை 2 தினங்களை எப்படி சமாளிப்பது என்ற பிரச்சனையில் பெரிய நாயகின் மூளை குழம்பியது. அன்றிரவு போஜனத்தை பற்றி தீராத கவலையில் மூழ்கியிருந்த சமயம் அன்று பிற்பகல் தபாலில் ஜெகதாவின் மணி ஆர்டர் வந்து சேர்ந்தது. கருணை கூர்ந்து அவள் அனுப்பியிருந்த 5 ரூபாய்களும் பெரிய நாயகிக்கு அது சமயம் 50,000க்கு ஒப்பாக இருந்தன என்று கூற தேவையில்லை. அருணாவிற்கு அன்று நடந்ததெல்லாம் மிகவும் அதிசயமாக இருந்தது. அழுக்கேறி கிடந்த அவர்கள் உடைகள் எல்லாவற்றையும் சோப்பு போட்டு துவைத்து காய வைத்தாள் பெரிய நாயகி. பிறகு 3 குழந்தைகளுக்கும் எண்ணெய் தேய்த்து வெந்நீரில் ஸ்நானம் செய்வித்தாள். காலையில் பழைய சோறும் இரவில் சோறும் குழம்பும் தவிர வேறு தின்பண்டம் என்பதை கண்களால் கண்டிராத அவர்களுக்கு அன்றைய சாயங்காலம் வடையும் காஃபியும் கிடைத்தன. இந்திராணியும் ஆனந்தனும் அதை கண்டதும் சந்தோஷத்துடன் ஆர்ப்பரித்தனர். பாட்டி, இன்னைக்கு என்ன விசேஷம் என்று இந்திராணி ஒரு முழு வடையை ஒரே வாயில் திணித்து கொண்டு ஆச்சரியத்துடன் வினவினாள். காலை நீட்டி கொண்டிருந்த பெரிய நாயகி ஒரு பெரும் லோட்டா நிறைய இருந்த காப்பியை கடகடவென்று குடித்து முடித்தாள். பல நாட்கள் கழித்து அந்த பாயாசத்தை பருகியதனால் ஏற்பட்ட இன்பம் அவளது உடலிலும் உள்ளத்திலும் பரவி கிடந்தது. விசேஷமா? உங்கள் அப்பன் வீட்டை விட்டு தொலைஞ்சிருக்கிறானே, அந்த விசேஷந்தான் என்று கூறிவிட்டு சிரித்தாள். இந்திராணியும் ஆனந்தனும் ஏதோ பெரிய ஹாஸ்யத்தை கேட்டுவிட்டது போல் பாட்டியுடன் சேர்ந்து விழுந்து விழுந்து சிரித்தார்கள். பேசிக்கொண்டே காப்பியை விழுங்கியதனால் ஆனந்தனுக்கு புரைக்கு ஏறிக்கொண்டு விட்டது. கொல்லென்று இருமிக்கொண்டு தலையில் அடித்து கொண்டான். அதை கண்டது இந்திராணி கை கொட்டி உறக்க சிரித்தாள். உங்கள் அப்பன் உன்னை நினைச்சுருக்கான் போல் இருக்கிறது. இந்த பயல் ஆனந்தன் மாடுகளை குளிப்பாட்டினானா, அவைகளுக்கு சரியாக வைக்கோல் அள்ளி போட்டானான்னு நினச்சி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறான் போல் காண்கிறது என்று பரிகாசமாக மொழிந்தாள் பெரிய நாயகி. வேறு எதற்கு அவருக்கு ஞாபகம் வரும் என்று கடுத்து கொண்டான் ஆனந்தன் இருமலே நடுவே. ஏன் வராது? சந்தையிலே சில சாமான்களை பார்க்கும்போது அப்பாவுக்கு நம்ம ஞாபகம் வரும். புதுசாக நல்ல சாயம் பூசிய சின்ன பிரம்புகளை கண்டையில் பார்த்தால் அப்பாவுக்கு உடனே நம் ஞாபகம் தானே வரும் என்று இந்திராணி கூறிவிட்டு கல்கென்று சிரித்தாள். பிரம்பு மட்டும் என்ன, கூடையிலே கடையிலே பார்க்கிற பல சாமான்கள் அவருக்கு நம்மை ஞாபகப்படுத்தும். அப்பாவுக்கு கோபம் வரைச்ச பிரம்பு ஒன்றை தானே உபயோகப்படுத்துகிறார். சட்டி, பானை, விறகு கட்டி, சாட்டை குச்சி, மாடு கட்டுகிற கயிறு, எதையோ கையில் அகப்பட்டதை எடுத்துக்கிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறார் என்றான் ஆனந்தன் மனத்தாங்கல் நிறைந்த குரலில். அப்பா மட்டும் இப்போ இங்கிருந்தால் என்று கேட்டுவிட்டு போலியானதொரு கோபத்துடன் கண்களை அகல விரித்தாள் இந்திராணி. இப்படி பேசி சிரிப்பதை கண்டால் மெனியை முறிச்சு போட்டு விடுவார் என்று பதிலளித்த ஆனந்தன் சிரித்தான். இன்னும் 2 நாளைக்கு வீட்டிலே சத்தமும் கூச்சலும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் என்று பெரிய நாயகி பெருமூச்சு விட்டாள். பாட்டி, 2 நாளைக்கு பள்ளிக்கூடத்திலே எங்களுக்கு லீவு. அப்பாவும் ஊரில் இல்லையா? நாங்கள் தெரு பிள்ளைகளோட பயம் இல்லாமல் விளையாடப் போகிறோம் என்று ஆனந்தன் குதூகலத்துடன் சொன்னான். இன்னும் 2 நாளைக்கு கவலை இல்லை பாட்டி. ரேழியிலே இருமல் சத்தம் கேட்குதான்னு காதை தீட்டிக்கிட்டு இருக்க வேணாம். வாசலிலே செருப்பு சத்தம் கேட்டதும் பாடிய பாட்டை டக்குன்னு நிறுத்திக்க வேண்டாம் என்று கூறிவிட்டு இந்திராணி மகிழ்ச்சியுடன், அருணா, உனக்கு கூட தான் இந்த 2 நாள் உன்னை அவுத்து விட்டு இருக்கிறதுன்னு நினச்சிக்கோ. இஷ்டப்படி ஊரை சுற்றி விட்டு வீட்டுக்கு ராத்திரி பொழுதுக்கு வந்தாலும் உன்னை ஏன்னு கேட்குறவங்க இல்லை என்று சொல்லிவிட்டு பற்களை காட்டி நகைத்தாள்.
அருணா கோபத்துடன் முகத்தை சுளித்து கொண்டார். அவர்கள் பேசிய பேச்சுக்கள் ஒன்றுமே அவளுக்கு பிடிக்கவில்லை. தங்கள் தந்தையை அவர் பின்னால் கேலி செய்து பேசுவது பெருந்தவறு என அவள் எண்ணினாள். அவர் வீட்டில் இல்லாத பொழுதெல்லாம் அந்த மூவரும் இவ்வாறு மகிழ்ச்சியுடன் பலவும் பேசி ஆர்ப்பரிப்பது வழக்கமாகி விட்டிருந்தது. தந்தையை அவர்கள் தூஷிக்கும் பொழுதெல்லாம் அருணாவின் மனம் விவரிக்க முடியாத துயரத்தில் ஆழ்ந்துவிடும். பாவம் அப்பா, தப்பு செய்யும் பொழுதுதானே தண்டிக்கிறார். அதற்காக பெரியவர்களை தூஷித்து பேசுவது மிகவும் தவறல்லவா என்று அவளது இளம் எண்ணி தந்தைக்காக பச்சதாபப்படுவது வழக்கமாகியிருந்தது. இன்று அந்த மூவரும் பேசிய மொழிகள் அவள் மனத்தை உறுத்தி வேதனை செய்யவே அவள் பதில் ஒன்றும் கூறாது மௌனமாக இருந்தாள். இந்திராணியும் ஆனந்தனும் அவளை பொருட்படுத்தவே இல்லை. சிறிது நேரம் குதூகலமாக பல விஷயங்களை பேசி ஆர்ப்பரித்துவிட்டு விளையாட தோட்டத்திற்கு ஓடிவிட்டார்கள். சிறிது நேரத்தில் பெரிய நாயகியும் எழுந்து தன் காரியங்களை கவனிக்க உள்ளே சென்று விட்டாள். தனிமையில் தவித்த அருணா மரப்பொம்மையை எடுத்துக்கொண்டு புழக்கடை தாவாரத்திலே சென்று உட்கார்ந்து கொண்டாள். கிழிந்த துணி ஒன்றை பொம்மைக்கு கட்டி அலங்கரித்து அழகு பார்த்து விளையாடி கொண்டிருந்தாள். அது சமயம் 2 வீடுகளையும் பிரித்து நின்ற மண் சுவரின் மீது நரைத்து போன தலை ஒன்று திடீரென்று எழும்பியது. ஏ அர்ணை அர்ணை என்று கூவிய குரலை கேட்டு திடுகிட்டு திரும்பி பார்த்தாள். காது செவிடாடி நாசமாக போகிறவளே, கூப்பிட்டால் ஏன் என்று கேட்க என்ன கொள்ளை என்று ஆத்திரமாக குரல் நடுங்க கூவினாள் அன்னம்மாள். கையில் இருந்த மரபொம்மையை மடி மீது பத்திரமாக வைத்து கொண்டு கிழவி பக்கம் உறுத்தி விழித்தாள் அந்த சிறுமி. என் பெயர் அருணா, அரணையும் இல்லை தவளையும் இல்லை என்று ரோஷத்துடன் பதிலளித்தாள். கிழவி பதிலுக்கு முகத்தை வலித்து கொண்டாள். முகரக்கட்டைன்னு தான் வச்சுக்க, ஏன் உன் அண்ணனும் அக்காவும் எங்கே, கூப்பிட அவங்களை என்று கிரீச்சிட்டு அலறினாள் ஆத்திரத்துடன் அன்னம்மாள். தும்பை பூ போன்ற வெளுத்த அவளது தலையையும் தொங்கிய புருவங்களையும் இடுங்கியிருந்த கண்களையும் வியப்புடன் ஒரு முறை பார்த்தாருன்னா உடலை பயத்துடன் சிலிர்த்து கொண்டாள். 2 தினங்களுக்கு முன்பு அவள் அண்ணன் ஆனந்தன் கூறியிருந்த ஒரு ரகசியம் அவளுக்கு அப்பொழுது நினைவிற்கு வந்தது. கிழவி அன்னம்மாள் வயது பல ஆகியும் சாகாமல் உயிரோடு திரிந்து கொண்டிருந்ததற்கு ஒரு காரணம் இருந்ததாக எல்லோரும் சொல்லி கொண்டார்கள். அவளிடம் மந்திர சக்தி மிகுந்த ஒரு மை கைவசம் இருந்தது. அதை கண்களில் தீட்டிக்கொண்டு யாரையாவது உறுத்து பார்த்தால் அந்த நபருடைய ஆயுசிலே பாதியை அவள் இழுத்து கொண்டு விடுவாளாம். இவ்வாறு அந்த கிழவி மந்திரமையை தீட்டிக்கொண்டு அவர்கள் தாயார் பங்கஜத்தை அடுத்த வீட்டில் இருந்தபடி தினசரி உறுத்து பார்த்து கொண்டிருந்ததினால்தான் அவர்கள் தாயார் ஆயுசு பாதியாக குறைந்து சிறு வயதிலேயே அநியாயமாக மரணமடைந்து போனாள். இந்த சங்கதியை ஆனந்தன் விவரித்து கூறிய பொழுது அருணாவின் உடல் பயத்திலே சிலிர்த்து போயிற்று. அடுத்த வீட்டு மாயக்காரி கேள்வியை எண்ணி பயத்திலே அன்று இரவு முழுவதும் அவள் தூங்கவே இல்லை. அதனால் அன்னம்மாளை நேருக்கு நேர் பார்த்து பேச பயந்து கொண்டு அவங்க எங்கேயோ எனக்கு தெரியாது பாட்டி என்று கூறிவிட்டு தன் தலையை குனிந்து கொண்டாள். எங்கே போய்விடுவாங்க? இந்த பக்கம் என் தோட்டத்திலே அவங்க இனி காலை வைக்கிட்டு சொல்லுகிறேன். முட்டி 2ஐயும் எடுத்து கையிலே கொடுத்து விடுவேன். ஊரான் வீட்டு சொத்துக்கு பேயாய் பறதைகள் என்று சபித்தாள் கோபத்துடன். சுவரின் மீது தெரிந்த அவளது தலை மறைந்து சில வினாடிகள் சென்றதும் தோட்டத்து வைக்கோல் போருக்கு பின்னால் சர்சர்வென்று ஓசை ஏற்படுவதை அருணா உணர்ந்தாள். ஆவலுடன் அந்த திக்கை நோக்கினாள். வைக்கோல் போரின் பின்னால் இருந்து இந்திராணியும் ஆனந்தனும் குபீரென்று பாய்ந்து ஓடி வந்தார்கள். கிழம் ஏமாந்து விட்டது. யாருதுன்னு கத்திக்கிட்டு தோட்டத்துக்கு வரதுக்குள்ளே நாங்கள் சுவரை தாண்டி இப்பால கொதிச்சிட்டோம் என்று இந்திராணி மூச்சு வாங்க சிரித்தாள். வைக்க போருக்கு பின்னாடி நம்ம ஒளிஞ்சு கொண்டது அதுக்கு கண் தெரியல பாத்தியா என்ற ஆனந்தன் அதிசயித்தான். பாவாடையில் பத்திரமாக சுற்றி வைத்திருந்த வஸ்துவை இந்திராணி மிகவும் பெருமையுடன் கையில் எடுத்தாள். இந்தா உனக்கு ஒரு பங்கு மீதி வச்சிருக்கிறோம் என்று தங்கையிடம் நீட்டினாள். கண்களை பறித்த சிவந்த மாதுளம்பழத்தை ஆச்சரியத்துடன் உற்று பார்த்தாள் அருணா. தன் வாயில் ஊறிய எச்சலை அவசரமாக விழுங்கி கொண்டாள். பாட்டி வீட்டு மரத்தில் இருந்தானே இதை அறுத்தீங்க என்று கேட்டாள். முடிவில் ஆமாம் என்று அழுத்தம் திருத்தமாக பதிலளித்தான் ஆனந்தன். திருடிக்கிட்ட வந்த பழம் எனக்கு வேண்டாம் என்று நீட்டிய தன் கைகளை அதை வாங்காது மடக்கி கொண்டாள். தீங்காட்டி போயேன்
யாருக்கு மோசம் என்று கோபமாக பதிலளித்த இந்திராணி பழத்தை உரித்து முத்துக்களை உதிர்த்து அவசரமாக தன் வாயிலை போட்டுக்கொண்டாள். அருணாவுக்கு கொடுக்காமல் தாங்கள் மட்டும் அதை தின்று சுவைத்தது ஆனந்தனுக்கு பிடிக்கவில்லை. ஒரு பழத்தை பாட்டி தோட்டத்திலிருந்து திருடி கொண்டு வந்தால் என்ன தப்பு? அவங்க மட்டும் நம்ம வீட்டிலிருந்து எத்தனை சாமான்களை திருடி கொண்டு இருக்கிறாங்க தெரியுமா? நம்ம வீட்டு கண்ணாடி பீரோ, வெள்ளித்தட்டு, கூஜா எல்லாத்தையும் திருடி சேர்த்துக்கிட்டு இருக்கிறாளே என்ற ஆத்திரத்துடன் விவாதித்தான் அவன் தன் சகோதரியிடம். அருணா எல்லாம் தெரிந்தவள் போல் தலையை பலமாக அசைத்தாள். இல்லையண்ணா, பாட்டி நம்ம வீட்டிலே அதுகளை ஒன்றும் திருடிட்டு போகலை. அப்பா தான் செலவிற்கு பணம் இல்லைன்னு எல்லாத்தையும் கொண்டு அவங்கக்கிட்டே அடகு வச்சாராம் என்றால் நிதானமாக. இந்திராணிதை பலமாக ஆட்சேபித்தாள். தங்களுக்கு பிறகு கடைசியாக பிறந்த அருணா வயதிலே மிகவும் சிறியவள். அவளுக்கு விஷயங்களை புரிந்து கொள்ளவே மூளை கிடையாது என்பது அவளது அபிப்பிராயம். ஆகவே அவள் கோபத்துடன், ஏய் மக்கு பிளாஸ்டரி, வாயை மூடு, உனக்கு ஒன்றும் தெரியாது. பாட்டி மந்திரம் போட்டு அப்பாவை மயக்கி மேஜை பீரோ இதுகளை திருடி கொண்டு தான் போனாங்களாம். எனக்கு தெரியும் என்று கத்தினாள். போ, நீ பொய் சொல்கிறாய் என்று கிரீச்சிட்டால் பதிலுக்கு அருணா. நீ தான் பொய் சொல்கிறாய், மூஞ்சியை பார், ஆந்தையைப் போல் என்ற ஆத்திரத்துடன் கத்திய இந்திராணி தன் சினத்தை அடக்க முடியாது அவள் தலையில் விடைக்கென்று ஓங்கி கொட்டினாள். இவ்வாறு ஒரு சிறு யுத்தம் அவர்களிடையே ஆரம்பமாகி கொண்டிருந்த சமயம் பெரிய நாயகி புழக்கடை கதவை வேகமாக திறந்து கொண்டு பரபரப்புடன் தலையை வெளியே நீட்டி, குழந்தைகளா, ஏன் சத்தம் போடுகிறீங்க? உங்கள் அப்பன் வந்து விட்டான் என்று எச்சரிக்கை செய்தாள். சந்தைக்காக வெளியூர் சென்றிருந்த தந்தை எதிர்பாராது திரும்பி வந்து விட்டிருந்ததை கேட்டதும் மூவர் முகத்திலும் பீதி குடிக்கொண்டது. பயத்தினால் அவர்களது இளம் உள்ளம் படபடத்தது. ஒருவர் திருவென்று சில வினாடிகள் பார்த்து கொண்டு பேசாது உட்கார்ந்திருந்தனர். கையில் இருந்த மாதுளம் பழத்தை தின்னவும் பிடிக்காது இந்திராணி அதை வீசி வைக்கோல் போர் கப்பால் எறிந்தாள். கையை பாவாடையில் துடைத்து கொண்டு சிந்தனையுடன் உதட்டை கடித்து கொண்டு எழுந்து நின்றாள். முற்றத்தில் கிடந்த விறகு குச்சிகளில் ஒன்று படக்கென்று ஒடுக்கப்படும் சப்தம் கேட்டது. தண்டவாளத்திலே வேகமாக செல்லும் ரயில் வண்டி போல் அவர்கள் மனம் திக்கென அடித்து கொண்டது. கிளியுடன் ஒருவரையொருவர் பார்த்து அர்த்த பாவத்துடன் பார்த்து கொண்டனர். ஏய் ஆனந்தன், இந்திராணி என்ற முற்றத்திலிருந்து எழுந்த கர்ஜனையை கேட்டதும் இருவரும் உள்ளே ஓடினார்கள். பூனையை போன்ற அருணா அடிமேல் அடி வைத்து அவர்களை பின்தொடர்ந்து உள்தாழ்வாரத்தில் வந்து நின்று கொண்டாள். என்ன செய்தீங்க? உண்மையை சொல்லாவிட்டால் முதுகுத்தோல் உறிஞ்சி போயிடும். அண்ணம்மா பாட்டி தோட்டத்திலே புகுந்து லூட்டி அடிச்சிங்களாமே. ஒரு நாள் நான் வீட்டிலே இல்லாட்டி உங்களை அண்டுவார் அடுக்குவார் கிடையாதா? திருட்டு கழுதைகள் என்று இறைந்த சதாசிவம் ஓங்கி இந்திராணியையும் ஆனந்தனையும் மாறி மாறி கையில் இருந்த குச்சியால் ஆத்திரத்துடன் அடைக்கத் தொடங்கினான். இல்லப்பா என்று அவர்கள் அலறியதைக் கண்டு திக்பரமறிந்து போய் அருணா நின்று கொண்டிருந்தாள். அவர்கள் 2 பேரையும் அடித்து ஓய்ந்தவுடன் சதாசிவம் தாழ்வாரத்திற்கு பாய்ந்தான். நீ மட்டும் என்ன? நீ தான் நான் வீட்டை விட்டு எப்போ விழுவேன்னு காத்து கிடக்கிற ஊர் சுற்றி கழுதை என்று பற்களை கடித்து கொண்டு அருணாவின் முதுகில் அதே குச்சியினால் பலமாக 4 அடிகள் வைத்தான். அருணா அவர்களைப் போல கிரீச்சிட்டு அலறவில்லை. தன் சிறு கர்த்தினால் வாயை புத்தி கொண்டு கண்களில் கசிந்த நீரை அடக்கி கொண்டு நோவு பொறுக்க முடியாது மெல்ல விம்மினாள். அப்பா ஊரில் இல்லாத சமயம் வயிறு புடைக்க காப்பியும் வடையும் தின்று கொட்டமடித்து சந்தோஷத்துடன் பேசி மகிழ்ந்து கொண்டிருந்தது தவறானதொரு செய்கை என்று அவளது மனத்திற்கு பட்டது. அந்த செய்கைக்கு அப்பா தனக்கு அளித்த தண்டனை தகுந்ததுதான் என்று அவள் எண்ணியதால் தன் மீது விழுந்த அடிகளை மௌனமாக ஏற்றுக்கொண்டாள்.